நான் வந்து பிசிக்கலி சேலஞ்சு பர்சன். எங்க அம்மா கிட்ட சண்டை போட்டு மேரேஜ் பண்ணாங்க. இப்ப சொல்லுங்க. ஒர்த்து இப்ப ஃபர்ஸ்ட் நைட் நாங்க உள்ள போகும்போது கூட இவ வராங்களா சார் சிரிக்காதீங்க, நான் உண்மைதான் வெக்கப்படுறோம். இன்னைக்கு நம்முடைய நீயானா வந்து வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் காதலர் தின சிறப்பு நீயானா. இது என்ன பேபி வெறும் ரோஸ் மட்டும் தானா? கிஃப்ட் எதுவும் இல்லையா? கிஃப்ட் எதுக்கு? நானே ஒரு கிஃப்ட். இந்த பக்கம் இருக்கக்கூடிய கணவன்மார்களின் மனைவிகள் இந்த பக்கம் இருக்காங்க, இந்த பக்கம் இருக்கக்கூடிய மனைவிமார்களுடைய கணவன்மார்களும் இந்த பக்கம் இருக்கிறாங்க. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? நியாயப்படி இந்த சந்தர்ப்பத்துல, இந்த சூழ்நிலையில, இந்த வறுமையில, இந்த நெருக்கடியில ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. அல்லது நான் இப்படி பேசினப்ப நீ என்னை விட்டு போயிருக்கணும், ஆனா நீ போலையே, ஏன்? இத சொல்றதுக்காயா எவ்வளவு காலம் படாத பாடுபட்ட? ஒரு 2 years பேக் முன்னாடி வந்து ஐ லாஸ்ட் மை லெஃப்ட் விஷன். லெஃப்ட் ஐ வந்து ஃபுல்லா பிளைண்ட் ஆயிடுச்சு. என்னடா சொல்ற? அதுக்கப்புறம் டெய்லி உட்கார்ந்து அழுவேன், என்னை விட்டு போயிடு, நீ என்ன டிவோர்ஸ் பண்ணிடு. கேளுங்க, ஏன் போல? ஏன் போல? இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்தை யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன், உங்ககிட்டயே சொல்றேன். உட்கார். ஏன் போல? எங்க போறது? எங்க போறது? பாரின் போ. I've told you, நீ எனக்கு வேணாம், தயவு செஞ்சு இப்பவே கிளம்பணும். அத கூட ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டே ஏன் போல? நீ இல்லாம முடியாதுடா. ஐயோ, இந்த வார்த்தை வரும், ஆனா என் மனசுல எதுவும் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். அந்த குட்னஸ் பார்த்து தான் நான் இது வரைக்கும் ஐ கண்டினியூ, ஐ வில் forever continue. அந்த ஆள் இப்ப நான் அடிச்சானா போயிட்டு வந்து திரும்ப என்ன கொஞ்சுவான். அதுக்கு நான் இங்க இருக்கணும். அந்த டின்னர் டேட் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப பாப்புலர். கடினமான நேரத்துல அப்ப என்ன எதுனே தெரியல, அது எங்களோட டின்னர் டேட் மாதிரி இருந்து நாங்க இதை சாப்பிட்டோம். அத சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். நானும் அதை கேக்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் சார். கல்யாணம் ஆன புதுசுல கையில காசு இல்ல, ரேஷன் இல்ல வீட்டுல. நம்ம சென்னை வந்துட்டோம். என்ன பண்றது? டீ குடிக்கலாம் பார்த்தா 10 பைசா கிடையாது, ஊர்ல ஒரு வழியும் தெரியாது, சமாளிப்போம். என்ன பண்ணாங்க, இருக்கிற அந்த 200 rupeesல ஒரு கேஜி அரிசி வாங்கி அதில் நம்ம கஞ்சி வடிச்சு குடிச்சோம். இதானா அது? என்ன ஒரே கல்பல முடிச்சிட்டே? அது ஒண்ணும் இல்லங்க, கொஞ்சம் தூக்கலா இருந்துச்சா, வாயில வச்சவன சர்றன்னு போய் சொல்ல. எனக்கு வந்து சைட் டிஷ் இல்லாம சாப்பாடு இறங்காது. 20 ரூபாய்க்கு அழகா நான் வந்து ஒரு கருவாடு பாக்கெட் ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில வாங்கிட்டு வந்து அந்த கஞ்சியோட அந்த கருவாடு எனக்கு சிலுக்குது உடம்பு. வாஸ் ஹெவன். உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. நானும் என் ஒய்ஃபும் ரொம்ப லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணோம். ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் தான் மேரேஜ் ஆகுது. மேரேஜ்னா இதுவரை சந்திக்காதது. அதாவது மாமனாருக்கு அருவாள் எடுத்துட்டாரு, மாமனார் நானும் அருவாள்ல ஃபைட் பண்றோம். அன்னைக்கு நைட்டோ ஒரு பெரிய ஃபைட்ல தான் எங்க மேரேஜ் நடந்துச்சு. ராத்திரி நைட் 10 மணிக்கு நடந்தது. நீ என்ன பண்ற? பேசாம இவ கழுத்துல தாலியை கட்டு. கட்றா தாலியை கட்றா. 2 months எனக்கு வந்து salary இல்ல, அவங்களுக்கும் இன்கம் இல்லாம இருந்துச்சு. சோ அந்த டைம்ல ஒரு நாள் நைட் வந்து ஒரே ஒரு தயிர் சாதம் வாங்கிட்டு வீட்ல இருக்க கேண்டில் மட்டும் கொளுத்திட்டு ஒரு செட்டப் மாதிரி உள்ளே நாங்களே சின்னதா ஒரு செட்டப் போட்டுட்டு நாங்க வந்து சாப்பிட்டோம். அப்படியே பேயில போமா. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிஸ்டனுக்கு காமிஸ்டா. அவங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும். அத பாதி சாப்பிடுவாங்க, மீதி பாதி எனக்கு கொடுப்பாங்க. கொஞ்சம் சொல்லு. திருப்பி நான் அத கொஞ்சோண்டு சாப்பிட்டு ஃப்ரைட் ரைஸ் நல்லா இல்லன்னு திருப்பி அவங்களுக்கு கொடுப்பேன். எனக்கு நல்லா வரும் வேண்டாம். திருப்பி அவங்க சாப்பிட்டு இல்ல எனக்கு போதும் திருப்பி கொடுப்பாங்க. நான் நிறைய தடவை பஸ்ல வித்தவுட்ல போயிருக்கேன். டிக்கெட் எடுக்காம எப்படிப்பா பஸ்ல? கவர்மெண்ட் பஸ்ல உன்ன மாதிரி கேனையும் தான் டிக்கெட் வாங்கிட்டு போவாங்க. ஒளிஞ்சு இருப்பேன். அந்த டிக்கெட் இவர் வந்தாருனாக்கா அவர் பார்த்த உடனே எனக்கு பயமா இருக்கும். ஓடி போய் ஒளிஞ்சு போய் பேக் சைடுல போயிடுவேன். எப்பா இந்த விஷயம் தெரியாம நான் ஒரு 3-4 தடவை டிக்கெட் எடுத்தேனப்பா. ஃப்ரண்ட்ல வந்தா பேக்ல போவேன், பேக்ல போனா ஃப்ரண்ட் போவேன். அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டம் சார் எங்க ஃபேமிலில ஆக்சுவலா. விடமாட்டான் போல் இருக்கு. ஒரு ரேஷன் அரிசி வாங்க கூட பைசா கிடையாதுங்க, ரொம்ப கஷ்டம். ரேஷன் அரிசி வாங்கிட்டு வந்துட்டோம், அதை வந்து வேக வச்சு நம்ம குடிச்சலாம். கஞ்சியா குடிச்சா கூட அதுக்கு சைட் டிஷ் வாங்க கூட பைசா கிடையாது, ரொம்ப கஷ்டங்க. என் லைஃப்ல மறக்கவே முடியாது சார். என்னன்னா என் ஒய்ஃப் வந்து ரொம்ப நல்ல ரிச்சானவ சார், ஆனா எனக்காக அவ சாப்பிட்டுருக்கா சார். இந்த சூழ்நிலையிலும் என்னை விட்டு நீ ஏன் போகவில்லை? நான் ஆக்சுவலா வந்து அவரை விட ஒரு 8 மாசம் பெரியவ. உன்னை கேட்டாரா அவரு? கேட்டாரா? என்ன சின்ன பழத்தனமா இருக்கு ராஸ்கல். அவங்கள 2 லைன் பாட சொல்லி நீங்க கேளுங்க. அதுக்கப்புறம் யாராவது வேண்டாம் அப்படின்னு போவாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 லைன் பாட சொல்லி கேளுங்க. நான் இது கேட்கணும். நானா? என்ன கொடுத்துற நீ? பாடு பாடு பேபி. மாட்டிவருக்கு எவ்வளவு வக்கனையா கூப்பிடுறான் பாரு. நான் பாடுறேன், ஆனா நீங்களே உங்களுக்கே புரியும் எனக்கு கோல்டு இருக்குன்னு. அவருக்கு புரிஞ்சா சரிதானே? பாடு, பாடி தொலையும். சித்ரா தேவி பிரியாவின் ரெடி. ஒரு சனம் தூங்கிருச்சு, ஓத காத்தும் அடிச்சிருச்சு, ஆவிமானோ தூங்கலை. அதுக்கு என்ன, ஒரு கட்டிங் போட்டா நல்லா தூக்கம் வரும்ல. அதுவும் ஏனோ புரியலை. அடடா, என்ன வாய்ஸ், என்ன அழகு. என் மனசு என்கிட்ட இல்ல. குயில கருங்குயில என்னோட ஃபேவரட் போர்ஷன் மட்டும் இரண்டே பாடலாம். இல்ல ஏன் வாசிப்பை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்காக ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே. வாசி. அந்த லைன் பாடி நல்லா கோல்டும் இல்ல ஒண்ணும் இல்ல, நிஜமா சும்மா cold இருக்கு. அந்த ஐயோ இவனை விட்டு தப்பிச்சு போயிடலான்னு பார்த்தா இது நம்மளை கோத்துட்டு போயிட முடியும்.
குயில கருங்குயில மாம மன குயில கோலம் போடும் பாட்டாலே மயில இளமயில ஆச கவி குயில ராகம் பாடும் கேட்டாலே செய்தி சொல்லும் பாட்டாலே அப்பா ஐயோ ஐயோ என்ன ஞானம்டா ராமா. நிலா காயும் நேரம் உன்னை எண்ணி நானும் மேலும் மேலும் ஏறும் இந்த நேரம்தான் ஓப்பனா சொல்றேன், விழுந்துட்டேன். ஒத்தையில அத்த மக உன்னை நினைச்சு ரசிச்ச மக அப்படி போடு. கண்ணு ரெண்டும் உடலை காலு நீரும் உடலை. இப்ப சொல்லுங்க. ஒர்த்து வேற லெவலுங்க, நீங்க வேற லெவல். காதல், அந்த ஆசை அதெல்லாம் யார் மேல இருக்கோ அவங்கள நினைச்சிட்டு பாடும்போது அந்த பாட்டோட அழகே வந்து வேற மாதிரி இருக்கும். சூப்பர், வெரி நைஸ். சூப்பர்ரா. நல்லா இருக்கல. நான் வந்து பிசிக்கலி சேலஞ்சு பர்சன். எங்க அம்மா கிட்ட சண்டை போட்டு மேரேஜ் பண்ணாங்க. என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா? ஆமா மாஸ்டர், உன்னை நினைக்கும் போது என்னால முடியலடா. ஆக்சுவலா எல்லாமே பிடிச்சி போய் தான் சார் நான் மேரேஜ் பண்ணேன். போனல அது போல விட்டு போக கூடாது. அவன் பிடிச்சி போய் தான் லவ் பண்ணோம். உண்மையிலே இந்த ஊர்ல நீ ஒருத்தன் தான்டா நல்லவன். லவ் பண்ணி 10 வருஷத்துக்கு மேல ஆச்சு. நான் உன்னை பண்ணாத டார்ச் கிடையாது. எங்க வீட்லயே என்ன ஏன் கல்யாணம் பண்ண உன்னை கேட்டிருக்காங்க. பிசினஸ் லாஸ் ஆகும் போதெல்லாம் உன்னை நான் பண்ணாத டார்ச் கிடையாது. ஏன் என்னை விட்டுட்டு இன்னும் போல? நீ சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். உனக்கு கொடுக்காத கஷ்டம் நான் கிடையவே கிடையாது. என்னென்ன கஷ்டம் கொடுக்க முடியுமோ உனக்கு எல்லாமே தந்திருக்கேன் நான். எனக்கு இந்த கொஸ்டின் ஆன்சர் எனக்கு தெரியலங்க. தெரியாது என்னடா தெரியாது? என்னோட கசின் தான் அங்க அவர். குட்டியா இருக்கும் போதுல இருந்து எனக்கு அவரை தெரியும். நாங்க ஒட்டுக்கா சாப்பிட்டு ஒட்டுக்கா தூங்கி அந்த மாதிரி. அது எப்படி ரெண்டு பேரும் ஒரே பாத்ரூம்ல? சங்கட்டமா இருக்கா? எப்படி சொல்லணுங்க? தெரியாத சொல்ற சொல்லு. இல்ல நீங்க எனக்கு யாருன்னு எப்படி சொல்லணும்? மாமா பையன். உண்மையிலேயே அறிவில்லையா இல்ல அறிவில்லாதவ மாதிரி நடிக்கிறானே தெரியல. என்னாச்சு? இப்போ ஃபர்ஸ்ட் நைட் நாங்க உள்ள போகும்போது கூட யார் அவ டெய்லி பாக்குறவன் தானே அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்துச்சு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? இவ வராங்களா? சார் சிரிக்காதீங்க, நான் உண்மைதான் வெக்கப்படுறேன். நீ என்ன ஏழ வேணாலும் பண்ணிட்டு போ, ஆனா வெக்க மட்டும் படாதடா. அந்த கர்மத்தை என்னால பார்க்க முடியல. அவரோட கேரக்டர் எனக்கு நான் சின்ன வயசுல இருந்து நான் பாத்துட்டு இருக்கேன். இவர் எந்த சிச்சுவேஷன்ல எப்படி பண்ணுவாருங்கிறது எனக்கு தெரியும். ஏய் உன்னை தெரியும்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் பண்ணா யாரா இருந்தாலும் போயிருப்பா. இப்படி பண்ணிட்டேனே அப்புறம் உங்களுக்கு ஒரு கில்ட் இருக்கும்ல. இருக்கவே முடியாது. சொல்லாதீங்க. எதடா சொல்ல வேணாங்கற? எதையுமே சொல்லிராதீங்க, ரகசியமா வச்சுக்கங்க. கொஞ்சம் பிசினஸ்ல லாஸ் ஆனப்ப அவங்களுக்கும் எனக்கு நான் அவங்கள ரொம்ப யாருமே தர முடியாத அளவுக்குலாம் டார்ச்சர் கொடுத்துருக்கேன். ஏன்னா மென்டலி நானும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன். நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கு அவங்க இல்லாம இருந்தா நானும் இந்த ஸ்டேஜுக்கும் வந்திருக்க முடியாது. நான் என்னைக்கோ வேற மாதிரி ஆயிருப்பேன். அவங்களால மட்டும்தான் நான் இங்க இருக்கேன் நான் நினைக்கிறேன். நான் ஏதோ பெருசா சாதனை பண்ணிட்டுதா என்ன பாராட்டினாங்க. இந்த பாராட்டுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல, இவரு. ஓகே சார், தேங்க் யூ சார். ஓகே, வந்த வேலை முடிஞ்சுப்பா அந்த பொண்ணுக்கு. வந்த வேலை முடிஞ்சது. மேட்ரிமோனியல்ல எங்க அம்மா அவரை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வேற கேஸ்ட். அப்புறம் நான் படிச்சுட்டு இருந்தேன் அப்படிங்கறனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தள்ளி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? என்கிட்ட மெசேஜ் பண்ணீங்க. அப்புறம் பேசணும், பிடிச்சிருச்சு அப்படின்னு நான் என்னோட அம்மா அப்பா கிட்ட சொல்லும் போது அவங்க ஒத்துக்கல. 2 பேர் கல்யாணத்துக்கும் 2 பேர் வீட்லயுமே ஒத்துக்கல. அந்த பாவி எப்படி லவ் பண்றா? எங்க அம்மா வந்துட்டு நான் இன்டர்வியூலாம் எடுப்பேன், 4-5 பேத்த வச்சு இன்டர்வியூ பண்ணுவேன் அப்படிலாம் சொன்னாங்க. 4-5 பேத்த வச்சு இன்டர்வியூ பண்ணாங்க. இவன் ஒருத்தன் 7 இழுக்கணும் முடிவு பண்ணிட்டானா? 7 இழுக்காம விட மாட்டான். நீங்க அந்த 4 இன்டர்வியூ 5 இன்டர்வியூ அட்டனும் பண்ணீங்க. நீ என்ன எங்க காம்படிஷன்ல கலந்துக்கதா? ஆல் தி பெஸ்ட். அதெல்லாம் எனக்காக பண்ணீங்க. நான் அப்ப கூட கேட்டேன், என்ன இதுவரை பார்த்தது கூட இல்ல நேர்ல, பார்க்காம எனக்காக எப்படி நீங்க இவ்ளோ பண்றீங்க? அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு ஒரே நாள் 4 இன்டர்வியூ இருந்தது. ஜாப்ஸ் கூட 4 பேர் இன்டர்வியூ பண்ணதில்ல. இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. அதுல எந்த இன்டர்வியூல எந்த கேள்வி உங்களுக்கு கொஞ்சம் சுருக்குன்னு இருந்துச்சு? எல்லா கேள்வியுமே சுருக்குன்னு தான் சார். என்ன இந்த நக்கல் ஏன்டி தானே வேணாங்கிறது? ஏன் ஒய் மீன் அவர் கேக்குறாரு. இப்போ எனக்கு ஓகேவா, நான் கம்ஃபர்ட்டபிளா இருக்கேன் அந்த மாதிரி கேட்டு பாத்துக்கிட்டாரு. அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். ஓகே, வேற? ஆக்சுவலா நான் டிரைவர் சார். என்னுடைய மனைவி வந்து முதல்ல பொண்ணு பார்க்க போறப்ப சார் நான் டிரைவர்ல தீனி மில்ல மேனேஜரா இருக்கேன்னு சொல்லி நான் வந்து உறுதி பவன் போட்டு வந்துட்டேன் சார். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. என்னுடைய மாமனார் வந்து நான் டிரைவர்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு பொண்ணு தரமாட்டேன்னு சொல்லிட்டாருங்க. இங்க பாரு, வயித்தெரிச்சலோட நான் போறேன், நீ விலகவே மாட்டேடா டேய். நான் இந்த டிரைவர் பையனை நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்றாரு. என்ன அப்படி பிடிச்சு போச்சு? அது என்னன்னு தெரியலங்க சார். அவரை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே பிடிச்சிருந்தது. சில பேரை பார்த்த உடனே பிடிக்கும், இந்த பவரை
பக்கமே பிடிக்குண்டா. அப்படியே பிடிச்சிக்கிச்சா? அப்படியே பிடிச்சிக்கிச்சு. சொல்லவே நல்லா இருக்கு. அப்படியே பிடிச்சிக்கிச்சா? அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். இப்போ என்ன பண்றீங்க? இப்போ டிரைவர் தான் சார். 2 பேருமே டிரைவர் சார். ஓ 2 பேரும் டிரைவர். நீங்களும் டிரைவரா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். ஓ என்னென்ன வண்டிலாம் ஓட்டுவீங்க நீங்க? எல்லா வெஹிக்கிளும் ஓட்டுவீங்க சார், லாரியில இருந்து எல்லா வெஹிக்கிளும். அப்படியா? ரொம்ப விவரமான பொண்ணாவும் இருக்கு. ரொம்ப விவரமான ரன்னிங்ல நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கப்ப எங்க மனைவி வந்து சாப்பாடை பிணைஞ்சு தருவாங்க கையில. ரன்னிங்ல வாங்கி அப்படி சாப்பிட்டுட்டு போறதும் அது ஒரு ஃபீல் பயங்கரமா இருக்கு சார். என்னையா இதெல்லாம் எப்படி எப்படிலாம் ஃபீல் பண்றீங்க? எப்படி திருமணத்துக்கு பிறகு இப்படி ஒரு கஷ்டத்தை நாங்க ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கு தோணக்கூடிய அந்த ஒரு சிரமம் என்ன? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இந்த ஹோட்டலுக்கு அவங்க தான் ஓனர். கற்பகம் அவங்க தான் ஓனர். அவங்க பேர்ல தான் ஹோட்டலே ஆரம்பிச்சிருக்கேன். அவங்க தான் முதலாளி இன்னைக்கு. சூப்பர். ஐயோ, எங்க இருக்கு இந்த ஹோட்டல்? எந்த இடத்துல? அசோக் நகர் 11th அவென்யூ. அந்த கடையா? ஆமா சார், ஆஸ்பத்திரி பக்கத்துல. கரெக்ட் சார். பேசுறீல, நான் வந்து சாப்பிட்டது தெரியல. அப்ப டேய் ஓலுட்னே சுத்ரியடா, என்னடா நீ எல்லாம் வெக்கமா இல்ல? வந்திருக்கேன் சார், வந்திருக்கேன் சார், வந்திருக்கேன் சார். தானே சொன்னேன், நம்ம காயில படாம ஒரு ஹோட்டல் எப்படி இருக்கு? இப்ப எனக்கு சோறு வேணும். நான் சாப்பிட்டுட்டேன். எனக்கு வேணும்டா. நான் வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்டாவே இருக்கணுங்கிற ஆளு, ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தைரியம் இல்லாத ஒரு ஆளு. நான் எந்த மாதிரி டைப் ஆள்னாங்க? பேசிக்கலி ஐ எம் சோம்பேறிங்க. அவளுக்கு வந்து என் கூட வந்து கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. டெல்லியில வந்து இங்கிலீஷ் பிஜி வந்து எப்பா டெல்லியில போய் படிச்சிட்டு வருது. ஏன் இங்க படுக்கிறதுக்கு இடம் இல்லையா? இவங்க வந்து பிளேட்டை க்ளீன் பண்ணி வைப்பாங்க. சாமான் கழுவுறதா இருக்கட்டும், பிளேட் கழுவுறதா இருக்கட்டும், எடுத்து போடுறதா இருக்கட்டும், அதுல குச்சமே படக்கூடாது. தம்பி கிட்ட இதை கத்துக்கணும். இந்த அடக்கத்தை நீங்க கத்துக்கணும். இந்த அடக்கம் உன்னை எங்கேயோ கொண்டு போய் விட்டுருங்களா? நான் வெளி உலகத்தை பார்க்கணும், நான் நிறைய கத்துக்கணும், நான் வெளியில ஷைன் ஆகணும் அப்படின்னு அவர் ரொம்ப ஆசைப்பட்டாரு. உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. நான் கஷ்டப்படுறேன் அப்படின்றதுக்காக என் கூட சேர்ந்து அவரும் கஷ்டப்பட்டாரு. இப்போ வந்து நான் வெளியில வந்து நான் ஒரு பிசினஸ் உமன் அப்படின்றேன்னா அதுக்கு காரணம் அவரு. நீ நல்லவையா. தேங்க்ஸ் லாட். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இந்த சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வணக்கம். எல்லாரும் சரிங்க. எதுக்கே சரி சொன்ன? சுபம் சீரியல் முடிஞ்சு போச்சு. சுபம் அப்பனே சூரிய பகவானே, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் வியாபாரத்தை பண்ணி பகுத்த கலவலாம் இருக்கான். இந்த நடமாடும் வியாபாரத்தை கூடயே நடந்து வந்து நீயும் உதவணும் பா கடவுளே.